வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான பாம்பே சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பேன் நல்லா ஹீட் ஆனதும் 2 ஸ்பூனுக்கு மல்லி விதை, 1 ஸ்பூனுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 1 ஸ்டார் பூ சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு அளவுக்கு ஜாதி பத்திரி சேர்த்துக்கோங்க. இலையை கிள்ளிட்டு இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இந்த மசாலா நம்ம பிரியாணிக்கு ஒரு ப்ளஸ் கொடுக்க போகுது. ரொம்ப டேஸ்ட்டாக செம்மையாக இருக்க போகுது நம்மளோட பிரியாணி இன்றைக்கி. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். என்னோடய உரப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். காம்பை கிள்ளிட்டு ரோஸ்ட் பண்ண வேண்டாம். விதை கீழே கொட்டுச்சுன்னா தீஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்காக தான் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்க்கையில் காம்பை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் உள்ளே சேர்த்துக்கலாம். மிக்சியில் அரைக்கையில் நம்ம ஜார் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்ல பவுடராக இது போல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். குக்கரை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ப்ளஸ் 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம். நெய் நல்லா உருகட்டும். உருகினதுக்கப்புறமா 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக எண்ணெயில் பரட்டி விட்டுக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் வெடிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்த சிக்கன் 1/2 kg நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சிக்கன் நம்ம வெறுமனே இதில் உள்ளே சேர்க்குறோம் ஆயிலில். ஸோ அதனால் நம்ம மேலே தெறிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கவனமாக செய்யுங்க. அடுப்பை கொஞ்சம் மிதமான தீக்கு மாற்றிக்கோங்க. லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு லைட்டாக அப்படியே கலந்து கொடுங்க. ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் போல் லைட்டாக கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா நம்ம பரட்டி விட்டுக்கலாம். நல்லா பரட்டியாச்சு. பரட்டினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸு தோல் சீவிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ண உருளைக்கிழங்கு நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டுக்கலாம். ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் பச்சை மிளகாவை கீரல் போடலை, முழுசாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உரப்பு கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டை 1 பாதியமாக இடிச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்திங்கன்னா உரப்பு கொஞ்சம் கூடவே கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா எண்ணெயிலே பரட்டி விட்டுருங்க. பரட்டினதுக்கப்புறமா ஃப்ரைட் ஆனியன்ஸ் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நான் இதுக்கு யூஸ் பண்ண வெங்காயம் 3 வெங்காயம் மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம நல்லா கலந்து விட்டுருங்க. அடி ஒட்டாமல் கொஞ்சம் பார்த்து கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்ச ஃப்ரெஷ் பிரியாணி மசாலா பவுடர் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி மசாலா பவுடர் இருந்தது. ஸோ அதை நான் ஏர்டைட் பவுலில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன். நம்ம சடனாக ஒரு பிரியாணியோ இல்லை தக்காளி சாதம் பண்ணால் கூட இதுலேருந்து கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையிலும் லைட்டாக கலந்து கொடுத்துருங்க. நம்ம இது வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. ஸோ இதுலேயே எண்ணெயிலேயே தான் நம்ம இது எல்லாத்தையும் நல்லா நம்ம பரட்டி விட்டுட்டுருக்கோம். இதுக்கு இப்போ நம்ம புளிக்காத கெட்டி தயிர் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சின்ன ஸ்பூன்லேயே நீங்கள் 4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் புதினா இலையும் கொஞ்சம் மல்லி இலையும் மேலாப்பில் தூவிக்கலாம். தூவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ 2 தக்காளி மீடியம் சைஸில் நான் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இந்த பாம்பே பிரியாணி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். இது நான் ஒரு பாட் பிரியாணியாக நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் தம் போட்டு பண்ணுற மாதிரி இருந்தாலும் சிக்கனை தனியாக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ரைஸை தனியாக வேக வச்சுட்டு தண்ணியை வடிச்சுட்டு நீங்கள் உள்ளே சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மேலால் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 1/2 ஸ்லைடு மட்டும் நான் கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன்.
இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து 1க்கு 1.5 அளவு, நான் வந்துட்டு 2.5 டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். கூட எக்ஸ்ட்ரா வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ரைஸ் வந்து நான் 1.5 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. ரைஸ் போட முன்னாடி தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா ஊற வச்சு பாஸ்மதி ரைஸ் வந்து தண்ணியை வடிச்சுட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நூல் அளவுக்கு உப்பு கூட இருந்தது அப்படின்னா நம்மளோட பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் ரைஸில் வந்து உப்பு பிடிச்சி வேகிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நான் விசில் போட்டு விட்டுறேன். ஒரே ஒரு விசில் 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட பாம்பே சிக்கன் பிரியாணி ரொம்ப சூப்பராக தயாராகிருச்சு. நல்லா அழகாக உதிரியாக கிழங்கு வந்து நல்லா பொட்டிட்டு வந்து நல்லா வெந்திருக்கு. ஆனால் வந்து குழையில. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு, உடஞ்சி வரல பாருங்கள். நான் அந்த ஹீட் குறையாமல் இருக்கிறதுக்காக ஹாட் பேக்கில் நான் உடனே மாற்றிட்டேன். ரொம்ப சூப்பராக லெக் பீஸ் வந்திருக்கு பாருங்கள். டேஸ்டான ஈஸியான இந்த பாம்பே பிரியாணியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட ஆனியன் பச்சடி ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து மட்டன் குருமாவோட கலந்து இதை சர்வ் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக பயங்கரமாக இருந்தது. அட்டகாசமான இந்த டேஸ்ட்ஃபுல்லான சிக்கன் பிரியாணியை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாம்பே சிக்கன் பிரியாணியை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.